பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் காட்டுவாசிகளாக தான் இருந்தாங்க. அப்புறம் நிறைய மிருகங்களை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த நெருப்பை கண்டுபிடிச்சி தன்னைத்தானே எவால்வ் பண்ணி நிறைய விவசாயம் பண்ணி இப்போ ரொம்பவுமே அப்கிரேடட் வெர்ஷனில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஸோ விண்ணுக்கே ராக்கெட் விட்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம். பட் பார்த்திங்கன்னா எல்லா மனுஷங்களும் ஒரு போல கிடையாது. இன்னும் அந்த காட்டுவாசி மனிதர்கள் உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க. வடக்கு சென்டினல் தீவு அதெல்லாம் நம்மளோட இந்தியர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் சுதந்திரம் அடித்த பிறகு இது இந்தியாவுக்கு கீழே ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. பேரிலே தீவுகள் என்று இருக்கிற இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸே உள்ளடக்கி வச்சிருக்கு. இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ல நிறைய பழங்குடியினர் மக்கள்கள் உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பழங்குடியின மக்களை காப்பாற்றணும்ட்டு இந்தியா 1956 ஒரு ட்ரைபல் ஆக்டே பிறப்பிக்குது. இந்த தீவுல நிறைய பழங்குடியின மக்கள்கள் இருந்தாலும் மற்ற தீவுகள் போல ஒரு தீவு இல்லை. ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு. அந்த தீவு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. அதான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். நார்த் சென்டினல் ஐலாண்ட் இருந்தால் அதுக்கு நேராகவே சவுத் இருக்கதான் செய்யும். எஸ் இருக்குது, சவுத் சென்டினல் ஐலாண்டுன்ட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி தான் அந்த தீவு இருக்கு. பட் அந்த தீவுல யாருமே வாழலை. ஆனால் நார்த் சென்டினல்ல சென்டினலீஸ்ன்ட்டு சில பழங்குடியின மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நார்த் சென்டினல் தீவை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசு கிடையாது. இது 60 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீளம் 8 கிலோமீட்டர், அகலம் 7 கிலோமீட்டர். இது ரொம்பவே அழகான ஒரு தீவுன்னு சொல்லலாம். மேப்ல இந்த குறிப்பிட்ட இடத்த நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு உடைஞ்ச ஷிப் இருக்குல்ல, எஸ், கப்பலை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். ஆனா இந்த தீவு எவ்வளவு பச்சை பசைலா, எவ்வளவு நீளத்துக்கு மரங்கள் நிற்கிறத பாருங்க. ஒரு சின்ன தீவு தான், பட் ரொம்பவே அழகா இருக்கு. ஃபுல்லா மரங்களால கவர் பட்டிருக்கு. ரொம்பவுமே பசுமையா இருக்குன்ட்டு ஒரு சின்ன கேப்ல ஒரு வீக்கெண்ட் இங்க போலான்னு நினைச்சீங்கன்னா உங்களால போக முடியும், பட் திரும்ப வர முடியாது. அந்தமான் கேபிட்டலா இருக்கிற போர்ட்ல இருந்து இந்த தீவு 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது இந்த உலகத்திலே பழங்குடியின மக்கள்கள் வாழ்ற தீவுன்ட்டு அங்கீகாரப்பட்டிருக்கு. இந்த தீவுக்கு யாராலுமே போக முடியாது. ஸோ போனா அவ்வளோதான், திரும்ப வரவும் முடியாது. ஸோ அதனாலே இந்தியா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த தீவு சுற்றி நிறைய கப்பல்கள் ரோந்து படையில இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த தீவு கிட்ட போக மாட்டாங்க. அது தள்ளி 9 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க ரோம் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ யாராலுமே அவங்கள தாண்டி அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போக முடியாது. ஸோ ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான சட்டம் நம்ம இந்தியா போட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த தீவை சட்டம் போட்டு பாதுகாக்கிறாங்கன்னா இங்க என்ன நிறைய தங்கம் வைரமா இருக்க போகுது. இப்ப கிடைச்சிருக்கிற ரிசர்ச் படி பார்த்தா இந்த தீவுகள் உள்ள புல்லட் வுட் இருக்கு, மலபார் சில்க் காட்டன் ட்ரீ, பிராட்லி ட்ரீஸ், என்ட்ரியம் காட்டுப்பன்றி, இந்தியன் டர்ட்டில்ஸ் அண்ட் சில விதமான சிப்பி இனங்கள், மசல்ஸ், இந்தியாவில் பார்க்கக்கூடிய மீன் இனங்களும் அங்க இருக்கு. சில இதுகள் பெருசா நமக்கு தெரியாதது ஒன்றும் இந்த தீவுக்குள்ள இல்லை. இருந்தும் பாதுகாக்கப்படுறதுக்கான காரணம் மிகவும் பழமையான பழங்குடியினர் மக்கள் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம சுத்திட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. கிடைச்ச ரிசர்ச் படி இந்த தீவுல 500க்கும் அதிகமான பழங்குடியின மக்களுக்கு இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் காட்டுவாசியா. கற்கால மனிதனை போல எந்த ஒரு விவசாயத்தையும் பேணாம அப்புறம் இந்த மீன்களை சாப்பிட்டுட்டு ஆமைகளை சாப்பிட்டுட்டு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவுகள்ல இப்போ ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. 15th 16th செஞ்சுரியில ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சில கப்பல் ஓட்டிகள் இந்த நார்த் சென்டினல் தீவை கடந்து போயிருக்காங்க. இந்த தீவுல இருக்கிற பழங்குடியின மக்கள்கள் எங்களை பார்த்து காட்டுவாசிகளாக கூச்சலிட்டதாகவும் மனிதர்களே சாப்பிடக்கூடிய கேனிபல்ஸாகவும் சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1567 தான் இந்த தீவு இருக்கிறதுக்கான ஒரு வரைபடமே நமக்கு கிடைக்குது. பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவை கான்டரைஸ் பண்ணும் போது
அவங்க அந்த வரைபடங்களை இந்த மேப்ல இருக்கிற இந்த தீவுகளை வரைபடங்களை வரையும் போது அப்போ இந்த நார்த் சென்டினல் தீவை நோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் கப்பலோட்டிகள் அந்த தீவுக்குள்ள நிறைய நெருப்பு எரிஞ்சதாகவும் அப்புறம் சில மனித நடுமாட்டங்களா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அப்ப யாருமே அந்த தீவை முழுசா ஆராய நினைக்கல, யாருமே தொடாத, யாருமே அந்த இடத்துக்கு போக விருப்பப்படாம இருக்கிறதுனால 1867 நம்ம இந்தியால நிலவான்ற ஒரு கப்பல் பெரிய ஒரு புயல்ல மாட்டிக்கிறதுனால அவங்க கடல் ஆழ்பரப்புகளால இந்த நார்த் சென்டினல் கரையோரத்துக்கு சேர்றாங்க. அந்த 106 பேருமே நமக்கு ஹெல்ப் வரும்ட்டு அந்த கரையோரங்கள்லயே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. ஸோ 3ஆவது நாள் உள்ள இருக்கிற அந்த நார்த் சென்டினலிஸ் அந்த மனிதர்கள் வெளியே வராங்க. ஒரு உடம்புல ஒரு துணி இல்லாம கையில வில்லம்போட இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வராங்க. ஸோ அதை தொடர்ந்து பிரிட்டிஷ் கப்பல் அங்கே இவங்க 106 பேருமே காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 2 நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க.